ஜொஹோரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் மீதான உடன்பாடு, மலேசியா சிங்கப்பூர் அறிவிப்பு. பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள மொத்த சந்தை சுற்றி வளைக்கப்பட்டது. 28 வெளிநாட்டவர்கள் கைது. லவ் ஸ்கேமில் ஜொஹோர் சுகாமாட்டில் 2 லட்சம் ரிங்கெட்டு இழந்த 41 வயது மாது. தைப்பிங்கில் உள்ள மளிகை கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 303 கிலோ சமையல் எண்ணெய் பறிமுதல். தீபெத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 36 பேர் பலி. இந்தியா நேபாள வரையில் நில அதிர்வு. ஜொஹோரில் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் தொடர்பான உடன்பாடு குறித்து மலேசியாவும் சிங்கப்பூரும் அறிவித்துள்ளன. முதலீட்டை ஆதரிப்பதுடன் இரு நாடுகளுக்கிடையே பொருட்கள் மற்றும் மக்களின் சுதந்திரமான நடமாட்டத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தை இந்த உடன்பாடு கொண்டுள்ளது. ஒரு ஆண்டுக்கு முன் பொருளாதார மண்டலத்தை கூட்டாக மேம்படுத்துவதற்கு இந்த இரு அண்டை நாடுகளும் முதலில் கொள்கையளவில் ஒப்புக்கொண்டன. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் மற்றும் அவரது மூத்த அமைச்சரவை உறுப்பினர்களின் மலேசிய பயணத்தின் போது இன்று இந்த உடன்பாடு குறித்து அறிவிக்கப்பட்டது. உற்பத்தி, தளவாடங்கள் முதல் சுற்றுலா மற்றும் எரிசக்தி மாற்றம் வரையிலான துறைகளில் அதிக மதிப்புள்ள முதலீடுகளை ஈர்ப்பதை இரு நாடுகளும் இலக்காக கொண்டுள்ளன என்று பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பொருளாதார மண்டலத்தில் தொடங்கப்பட்ட முதல் 5 ஆண்டுகளில் 50 திட்டங்களையும் 20,000 தொழில்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் அவர்கள் இலக்கு வைத்துள்ளனர். மலேசியா அங்கு நிறுவ விரும்பும் நிறுவனங்களை ஆதரிப்பதற்காக ஒரு உள்கட்டமைப்பு நிதியை அமைத்து நிர்வகிக்கும். அதே நேரத்தில் சிங்கப்பூர் தனது சொந்த நிதியை உருவாக்கி முதலீடுகளை எளிதாக்கும் மற்றும் ஜொஹோரில் செயல்படும் சிங்கப்பூர் நிறுவனங்களை ஆதரிக்கும் என ரஃபிசி தெரிவித்தார். ஆட்குறைப்பு செயல்முறை நியாயமற்றது என தீர்மானித்த பிறகு முன்னாள் விமானிக்கு 5,11,200 ரிங்கெட் இழப்பீடு வழங்கும்படி ஏசியா எக்ஸ் நிறுவனத்திற்கு தொழில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏசியா எக்ஸ் பெர்ஹாட்டிற்கு எதிராக கடந்த வாரம் தொழில்துறை நீதிமன்ற தலைவர் டி பரமலிங்கம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து வாங் ஜி சுவாங் என்ற அந்த விமானிக்கு இழப்பீடு வழங்கப்பட்டது. தொழில் நல்லிணக்கத்திற்கான நடத்தை விதிகளின் கீழ் விமான நிறுவனம் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கோட்பாட்டில் இருந்து விலகி அதற்கு எதிராக எடுக்கப்பட்ட முடிவுகள் நீதித்துறை ஆய்வுக்கு உட்பட்டது என பரமலிங்கம் தீர்ப்பளித்தார். அந்த நிறுவனத்தின் முடிவு சட்ட நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை என்பதால் பாதிக்கப்பட்ட விமானிக்கு 5,11,200 ரிங்கெட் இழப்பீடு வழங்கப்படுகிறது. பெரும்பாலான விமானங்களை தரையிறக்கும் நடமாட்ட கட்டுப்பாட்டு இயக்க உத்தரவை அரசாங்கம் அமல்படுத்திய சிறிது நேரத்திலேயே ஜூன் 2020 வாங் பணி நீக்கம் செய்யப்பட்ட போது அவரது நிலைப்பாட்டை உண்மையாகவே தேவையற்றது என்பதை நிரூபிக்க ஏசியா எக்ஸ் தவறிவிட்டது என்று நீதிமன்றம் கண்டறிந்தது. வாங்கின் பணி நீக்கம் நல்ல நம்பிக்கையுடன் நடத்தப்படவில்லை என்பதோடு அந்த முடிவுக்கு நியாயமான காரணமும் இல்லை என தொழில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 18,000 ரிங்கெட் மாத சம்பளத்துடன் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் விமான சேவையில் பணியாற்றிய வாங்கிற்கு மீண்டும் பணியமர்த்தப்பட்டதற்கான இழப்பீடாக 1,98,000 ரிங்கெட் மற்றும் பின்தேதியிடப்பட்ட சம்பளமாக 4,32,000 ரிங்கெட் வழங்கும்படியும் தொழில் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன மத விவகாரங்களை கையில் எடுத்துக் கொள்வதை வாடிக்கையாக கொண்டுள்ள பாஸ் கட்சி மக்களின் நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடிய ஒரு கட்சி. குறுகிய மனப்பான்மையோடு பல்லின மக்களிடையே பிளவை ஏற்படுத்துவதை அது இன்னும் கைவிடவில்லை என ஸ்லாங்கோர் கொத்தா கமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் சாடியிருக்கின்றார். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngakoor ming, இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானா ஹியோ இருவருக்கும் எதிராக தலைநகர் கம்புங் பருவில் அண்மையில் பாஸ் நடத்திய ஆர்ப்பாட்டமே அதற்கு சான்று. அவ்விரு டிஏபி தலைவர்களும் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் என்று மலேசியாவை கிறிஸ்துவ நாடாக மாற்ற முயற்சிப்பதாகவும் கூறி அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அக்குற்றச்சாட்டு அடிப்படையற்றது மட்டுமல்ல, தீய எண்ணத்தை கொண்டது என பிரகாஷ் சாடினார். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் மதங்களை பரப்பும் நோக்கத்தை கொண்டதல்ல,
மாறாக வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மலேசியர்களின் கலாச்சார பகிர்வாகும். ஆனால் அதையும் சர்ச்சையாக்கி பாஸ் கட்சி குளிர் காய்கிறது. உண்மையிலேயே மக்களால் மதிக்கப்பட விரும்பினால் பாஸ் கட்சி இந்த இன மத விவகாரங்களை விட்டொழிக்க வேண்டும். மாறாக மக்கள் நலனை முன்னேற்றும் பணியில் கவனம் செலுத்த வேண்டும். அதை விடுத்து பிளவுபடுத்தும் செயல்களில் இறங்கக்கூடாது என அறிக்கையொன்றில் பிரகாஷ் கேட்டுக்கொண்டார். பினாங்கு ஜார்ஜ்டவுன் லெபோ மெக்கலம் சாலையில் உள்ள மொத்த சந்தையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் பல்வேறு குற்றங்களுக்காக 28 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைதாகினர். திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு தொடங்கிய அச்சோதனையில் 57 வெளிநாட்டு தொழிலாளர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். MBPP எனப்படும் பினாங்கு தீவு மாநகர மன்றமும் குடிநுழைவுத்துறையும் இணைந்து அச்சோதனையை மேற்கொண்டன. அதிகாரிகளை கண்டதும் பலர் தலை தெறிக்க ஓடினர். எனினும் அவ்வளாகம் முன்கூட்டியே சுற்றி வளைக்கப்பட்டதால் எவராலும் தப்பியோட முடியவில்லை. அச்சோதனையில் MBPயின் பெர்மிட் இல்லாமல் இயங்கி வந்த 4 உணவகங்கள் உட்பட 6 வியாபார தலங்களுக்கு நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டன. கள்ள குடியேறிகளை வேலைக்கு அமர்த்திய ஒரு முதலாளி மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பினாங் கடா பேரா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 இருந்து 12 ஜனவரி வரை ஏயோன் பிக் சப்ராங் ஜெயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள் திரண்டு வாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள். தைப்பிங் சந்தை பகுதியில் உள்ள மளிகை கடையில் பயணீட்டாளர்களுக்கு விற்காமல் அங்குள்ள கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக்கில் இருந்த 303 கிலோ சமையல் எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. திங்கட்கிழமையன்று பொதுமக்களிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் தைப்பிங் கிளை மேற்கொண்ட ஒப்சமார் நடவடிக்கையின் போது இந்த விவகாரம் அம்பலத்திற்கு வந்தது. பிற்பகல் 1 மணி அளவில் பிளாஸ்டிக் பையில் அடைக்கப்பட்ட 1 கிலோ சமையல் எண்ணெயை வாங்கும் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அது முடிந்துவிட்டதாக அக்கடையின் ஊழியர் ஒருவர் கூறியுள்ளார். அவரது பதிலில் சந்தேகம் கொண்ட அமைச்சின் அதிகாரிகள் அங்கு மேற்கொண்ட திடீர் பரிசோதனையின் போது அங்கிருந்த கிடங்கில் அட்டை பெட்டியில் இருந்து பெரிய அளவிலும் மற்றும் பணம் செலுத்தும் இடத்திலும் சமையல் எண்ணெய் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் பேரா கிளையின் இயக்குனர் டத்தோ கமாலுடின் இஸ்மாயில் தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களான பிளாஸ்டிக் பையில் அடைக்கப்பட்ட 1 கிலோ சமையல் எண்ணெய் பொட்டலங்களை வைத்திருந்ததை அந்த கடை உரிமையாளர் மறைத்துள்ளார். 1961ஆம் ஆண்டின் விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக 757 ரிங்கேட் 50 சென்ட் மதிப்புள்ள சமையல் எண்ணெய் பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பழைய உலோகங்களை ஏற்றிச் சென்ற ட்ரெய்லர் ஒன்று புக்கிட்டிங்கி அருகே கிழக்கு கரை நெடுஞ்சாலையின் 42.1வது கிலோமீட்டரில் சுமார் 20 மீட்டர் பள்ளத்தில் விழுந்ததில் 2 மரணமடைந்தனர். நேற்றிரவு மணி 8:16 அளவில் இந்த விபத்து குறித்த தகவலை தாங்கள் பெற்றதாக பஹாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் பேச்சாளர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பென்தோங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் முகமது ஷஃபி சுலோங் தலைமையில் 9 தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மோப்ப நாயின் சேவையை பயன்படுத்தி ஓட்டுநரையும் அவரது உதவியாளரையும் கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர்கள் இருவரும் ட்ரெய்லரின் முன்புறத்தில் பழைய உலோக குவியலுக்கு அடியில் சிக்கி புதையுண்ட நிலையில் காணப்பட்டனர். மீட்பு கருவிகளை பயன்படுத்தி அவர்களின் உடல்களை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தீயணைப்புத் துறையின் பேச்சாளர் தெரிவித்தார். அந்த இருவரின் அடையாளம் இன்னும் காணப்படவில்லை. அவர்களின் உடல்கள் சவ பரிசோதனைக்கு கொண்டு செல்வதற்காக தீயணைப்பு வீரர்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஜோஹர் சகாமாட்டை சேர்ந்த 41 வயது மாது லவ் ஸ்கேம் எனும் காதல் மோசடியில் சிக்கி 2 லட்சம் ரிங்கேட்டை பறிகொடுத்துள்ளார். சமூக ஊடகத்தில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த விமான பணியாளர் என கூறிக்கொண்ட ஆடவருடன் கடந்த மாதம் அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் ஆடம்பர பரிசு வழங்கும் அளவுக்கு இருவரின் காதல் வலுவாகியது. ரொக்கம், நகைகள், கைபேசி, காலனி என அவ்வாடவர் பரிசுகளை அடுக்கியதால் அம்மாது பூரித்து போனார். ஆனால் அங்குதான் ஆபத்து காத்திருக்கின்றது என்பதை அவர் அறியவில்லை. சில வாரங்கள் கழித்து வெளிநாட்டு காதலன் அனுப்பிய பரிசு பொட்டலங்களை பெறுவதற்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்த வேண்டும் என்று ஒருவர் தொடர்பு கொண்டு கூறிய போதும் அம்மாதுவுக்கு சந்தேகம் வரவில்லை. கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு 48 தடவையாக 2,17,080 ரிங்கேட் பணத்தை அவர் மாற்றியுள்ளார்.
ஆனால் காதலன் கூறிய பரிசுகள் வந்து சேராத போதே தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். திபெத்தின் இரண்டாவது பெரிய நகரான ஷிகாட் சேவை வலுவான நிலநடுக்கம் உலுக்கியதில் குறைந்தது 36 பேர் உயிரிழந்துள்ளனர். 68 பேர் காயமடைந்துள்ளனர். அவ்வெண்ணிக்கை மேலும் உயரலாம் என அஞ்சப்படுகிறது. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 9:05 மணிக்கு ரிக்டர் அளவை கருவியில் 6.8 அந்நிலநடுக்கம் பதிவாகியது. இதில் ஏராளமான கட்டடங்களும் இருப்பிடங்களும் தரைமட்டமாகின. பூகம்பத்துக்கு பிறகு தொடர் அதிர்வுகளும் ஏற்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. 400 கிலோமீட்டர் தாண்டி வட இந்தியா மாநிலமான பீகார், நேபாள் தலைநகர் காட்மாண்டு வரையிலும் அந்நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டன. இதனால் அப்பகுதி மக்கள் பீதியில் வீடுகளை விட்டு வெளியில் ஓடும் வீடியோக்கள் வைரலாகியுள்ளன. எவரெஸ்ட் மலை உச்சிக்கு அருகே இமயமலையின் சில பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. எனினும் சேத விவரங்கள் குறித்து தகவல் இல்லை.